ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நான் இந்த பன் வாங்கினான். பன்னுக்குள்ள ஒரு ஸ்டஃப் சீஸ் பன் தான் செய்ய போகிறேன். பிள்ளைகளோட லஞ்ச் பாக்ஸுக்கு, ஸ்நாக் பாக்ஸுக்கெல்லாம் சூப்பரான ஒரு ரெசிபி, கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வீட்டிலேயே செய்து கொடுக்குறதால அதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லா பட்டர் போட்டுட்டு, பட்டர் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4-5 கார்லிக் அது எடுத்து போட்டுருக்கேன், வெள்ளைப்பூடு. அந்த கார்லிக்கோட டேஸ்ட் இந்த ரெசிபிக்கு செம்மையாக இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் அதை சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு போட்டிருக்கிறேன். வெங்காயம் நல்லா தாளித்து வர்றதுக்காக உப்பு போட்டுருக்கேன் தேவையான அளவு. அதுக்கு பிறகு நல்லா கனிஞ்ச ஒரு தக்காளி பழம், நல்ல பெரிய தக்காளி பழமாகவே போட்டுக்கொள்ளுங்க. நல்லா பழுத்த பழம். அந்த தக்காளி பழம் நல்லா வேகிறதுக்காக நான் மஞ்சள் தூளும் போடுறேன். போட்டு நல்லா குழையும் வரையும் வேக வச்சு எடுக்கணும். இதில் வீடியோ கட் ஆகிட்டு ஆக்சுவலி. நல்லா பன்னீரை கையால் நல்லா பிணைஞ்செடுத்துட்டு உதிர்த்துட்டு உருளைக்கிழங்கு கொண்டு அவிச்சு அதையும் சேர்த்து உதிர்த்துட்டு நான் போட்டு கலந்துருக்கிறேன். வீடியோ எப்படியோ மிஸ் ஆகிட்டுது, சாரி. அதுக்கு நான் இங்கே காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரும் சிக்கன் மசாலா பவுடரும் போடுறேன். நீங்கள் இந்த பன்னீருக்கு பதிலாக சிக்கனும் போடலாம். சிக்கன் போட்டிங்கன்னா கொஞ்சம் குக் ஆகும் வரையும் கொஞ்சம் டைம் எடுக்கணும், அவ்வளவுதான். பன்னீர்ண்டா டக்குன்னு குக் ஆகிடும். அதோட நீங்கள் கரம் மசாலாவும் சட் மசாலாவும் இருந்தால் நீங்கள் கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. கொத்தமல்லி தழை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதெல்லாம் உங்களோட இஷ்டம்தான். கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா வாசம் போகிறது வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு. ஏன்னா நான் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறபடியாக நீங்கள் பார்த்து போடுங்க. போட்டு எடுத்தோம்னு சொல்லிச்சோன்னா சூப்பரான ஒரு ஃபில்லிங் ரெடி ஆகிடுது. இது நீங்கள் சாண்ட்விச்சுக்கு, ப்ரெட்டுக்கு எல்லாத்துக்குமே செய்யலாம். நீங்கள் அவனுக்குள்ளே வச்சு ஹீட் பண்ண போகிறீங்கன்னா இப்படி ஒரு ட்ரெயில் வச்சு செய்யுங்க. நான் பிளேட்டில் வச்சு தான் செய்கிறேன்னா நான் மைக்ரோவேவில் தான் வச்சு எடுக்க போகிறேன். நல்லா எல்லா பண்ணையும் 2 தான் வெட்டிட்டு அதுக்குள்ளே நான் ஸ்டஃபிங் செய்ய போகிறேன். நீங்கள் இப்போ இது கடையில் விற்கிற அந்த சட் ஐட்டம் மாதிரி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் செய்து கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னால் சாப்பிட மாட்டோம் அது இதுன்னு சொல்லி சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் திருப்பி வந்துடும். இப்படி செய்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சீஸியாகவும் இருக்கிறதால நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. எல்லா பண்ணையும் நான் ஸ்டஃப் பண்ண போகிறேன். செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி, செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு பிறகு நான் எல்லாம் ஸ்டஃப் பண்ண பிறகு மொசரல்லா சீஸ் உள்ளுக்குள்ளே வைக்க போகிறேன். அது ஒரு எக்ஸ்ட்ரா இதுதான். உங்களுக்கு விருப்பம்ண்டா வைங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு மொசரல்லா சீஸ் எல்லாம் வச்சுட்டு மேலேயும் சீஸ் நல்லாவே தாராளமாக போட்டுட்டு ஒரு 1 மினிட் மைக்ரோவேவில் வச்சு எடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் பெப்பரோ சில்லி ஃப்ளேக்ஸோ போடலாம். நான் இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் தான் போடுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டால் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குதுன்னு சொல்லி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. டின்னருக்கே நீங்கள் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. பாருங்கள் எப்படி சீஸியாக இருக்குன்னு செய்து பார்த்து உங்களோட ஃபேமிலியில் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.